மலாய் மசாலா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பன்னீரை வச்சு பன்னீர் 65 அது இது நிறைய ரெசிபிஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த பன்னீர் மலாய் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். பன்னீர் மலாய் மசாலாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் ஆனியன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 3 தக்காளி எடுத்துக்கோங்க. அது வந்து பெங்களூர் தக்காளினா புளிக்காமல் நல்லாயிருக்கும், அதனால் நான் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். 8 பல் பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி ஒரு 3 சைஸ்க்கு இந்தளவு எடுத்திருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் பன்னீர். வாங்க ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு இப்போ தக்காளி பியூரி ரெடி பண்ண போகிறோம். இந்த பியூரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தக்காளியை நல்லா வேக வச்சுக்கணும். டொமேட்டோவை நல்லா வாஷ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லில் இருக்கட்டும். இதோட ஸ்கின் அவுட் ஆகிற அளவுக்கு இந்த தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். இது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மலாய் மசாலாவுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். பேனில் கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். பேன் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டா போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் இந்த அளவுக்கு, ஏன்னா இது கிரைண்ட் பண்ண தான் போகிறோம், அதனால இந்த அளவு போட்டால் போதும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு தான் ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாவே இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பியூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. பியூரிக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ப்ராசஸையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்கின் இது இந்த டொமேட்டோவில் எப்படி இந்த ஸ்கின் அவுட் ஆகிருக்கும், இதே மாதிரி இந்த 2 இதுலேயுமே வந்து ஸ்கின் அவுட் ஆனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நல்லா சுருங்கிடணும் ஸ்கின்னை. ஓகே, இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த ஸ்கின் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப் பண்ண ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஆனியனுமே கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக எப்படி வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக வேணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கார்லிக் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட் ஆகுதோ அந்தளவு ஆனியனும் டிரான்ஸ்பரண்ட்டாக போடணும். இப்போ இதுக்கு சுவைக்கு ஏற்ப நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம மேக்ஸிமம் அளவு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த ஆனியன் கார்லிக்லாம் வந்து ஃப்ரை ஆனால் போதும். இதை ஆஃப் பண்ணி இதை கூல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பியூரிக்கு தேவையான இந்த 3 டொமேட்டோவும் நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்கின் அவுட் ஆகி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் கார்லிக் ஜிஞ்சரும் வந்து கூல் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த டொமேட்டோ பியூரிக்கு வந்து டொமேட்டோ எல்லாத்தையுமே நான் குக் பண்ணதை அப்படியே ஸ்கின் அவுட் பண்ணி இங்கே போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. சீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸை போட்டுக்கோங்க. அதான் அந்த கொஞ்சமாவது அந்த புளிப்பு டேஸ்ட் வரும், அதுக்காக தான் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் அவ்வளோதான். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை ஜூஸ் மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ண தேவையில்லை. அதுலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆனியன் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மையாக ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆயில் ஏற்கனவே ஆனியன் ஃப்ரை பண்ண பேனையே வச்சுக்கலாம். அந்த பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்தா போதும். இதுல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா ஆயில் ஹீட் ஆனதும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த ஆனியன் பூண்டு இஞ்சியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா பட்டை போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக பட்டை மட்டும் போட்டால் போதும். எல்லாத்துக்குமே எல்லாமே போட்டோம்னா அந்த டேஸ்ட்டே ஒரே மாதிரி தான் தெரியும். அதனால நம்ம வந்து இதில் பட்டை மட்டும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த ஆனியன் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 5 to 6 minutes நல்லா குக் ஆகட்டும். அந்த ஆயிலெலாம் அடி பிடிக்காமல் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 6 minutes குக் ஆகிக்கட்டும். இதுக்கு நடுவில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு நான்ஸ்டிக் டவா போட்டுக்கோங்க. அந்த டவா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 7 minutes கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த டொமேட்டோ பியூரி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இது நல்லா குக் ஆகிக்கட்டும். ஒரு 2 minutes 3 minutes கிட்ட இது குக் ஆகட்டும். இந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேன் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கீ ஆட் பண்ண ரொம்ப வேணாம். பன்னீர் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம்லேயே இதில் என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பெப்பர் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போனா தான் அந்த பன்னீரில் வந்து சால்ட் பிடிக்கும். இதில் இந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 side குக் ஆனதும் டபுள் சைடும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் 1 side குக் ஆகட்டும். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன். கொஞ்சமாக
டர்மரிக் பவுடர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் வந்துருச்சு. குக்காக உங்களுக்கு நல்ல கலர் வந்துடும். ஓகே, இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுங்க நம்ம மலாய் மசாலா. இதில் நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச அந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியான பன்னீர் ஆயிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடிமேடாக வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கெமிக்கல்ஸே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நல்ல பாலை வந்து நல்லா ஃபைனாக வந்து காய்ச்சி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆற வச்சு அந்த ஆடையோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதே டேஸ்ட் கொடுத்துரும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கோங்க. முடிஞ்சு அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்களா மலாய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சப்பாத்திக்கு ரோட்டிக்கு நீங்க ரொம்பவே டேஸ்டியான ஒரு மசாலா. நீங்க ரெஸ்டாரண்ட் போய் தான் இந்த மாதிரி ஒரு மசாலாலாம் பன்னீர்ல சாப்பிடணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணி சாப்பிடலாம். அதுக்கு நான் கேரண்டிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மலாய் மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான மசாலாவோட உங்களை நான் மறுபடியும் மீட் பண்றேன். பை.